பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 30ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால்பதிக்கின்றோம். இன்றைய வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுதன் பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தொழுகை கூட்டத்திலே கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது விசேடமாக சபத் தினமன்று அவர் தொழுகை கூட்டத்திலே இறை வார்த்தை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பார்க்கிறார் 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்த உடல் நலம் குன்றிய ஒரு பெண் அங்கு இருப்பதையும், அந்த பெண் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருக்கின்றவாறு அவர் பார்த்து அந்த தாய்க்கு அந்த அந்த பெண்ணுக்கு அவர் அவர் சுகவீனத்தை அல்லது அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கின்றார். இதனை பார்த்த அந்த தொழுகை கூட்டத்தில் இருந்த அந்த தலைவன் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் இருந்த போதிலும் இன்றைய நாளிலே சபத் நாளிலே ஏன் இவ்வாறு நீங்கள் செய்கின்றீர் என்று கேட்கின்ற பொழுது அவர் இயேசு சொல்லுகிறார், அந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய மாட்டையோ கழுதையோ தொழுகை அதாவது அந்த தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் கொடுப்பதில்லையா? உங்களுக்கு தெரியும், மாடு வளர்க்கின்றவர்கள், கழுதை வளர்க்கின்றவர்கள், இவர்கள் அந்த சபத் தினம் அன்றும் அதற்கு தேவையான தண்ணீர் உணவுகளை அதனை அவிழ்த்து கொண்டு விட்டு பல்வேறு இடங்களுக்கு அதனை கூட்டி செல்வதும், இவ்வாறு பலவிதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற பொழுதும் இந்த மாட்டை கழுதை விட மனிதர்கள் மேலானவர்கள் அல்லவா என்பதனை அவர்களுக்கு இயேசு அதாவது அவர்களுக்கு அதனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இன்றைய நாளிலே அவர் செயற்படுகின்றார். அன்பர்களே, நீங்களும் நானும் இவ்வாறு பலவிதமான கருத்துக்களை நாங்கள் தாங்கியவர்களாக, கருத்துக்களை உடையவர்களாக, மற்றவர்களை பார்த்து நாங்கள் நீதி வழங்கக்கூடியவர்களாக சில சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த சூழ்நிலையை அறியாதவர்களாக, அந்த நிலைமையினை அறியாதவர்களாக, உண்மையினை அறியாதவர்களாக, அந்த நபருடைய வாழ்க்கையை அறியாதவர்களாக, பலவிதமான தீர்ப்பினை கொடுக்கக்கூடிய நபர்களாக இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானம் கொடுப்பது இயேசு மாத்திரமே. அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம் காணப்படுகின்றது. அந்த அதிகாரம் எங்களிடம் இல்லை என்பதனை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். நீங்கள் நானும் பாவம் செய்து அவரிடத்திலும் செல்லுகின்ற பொழுது எங்களை மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றபடியினாலே நாங்கள் யார் மற்றவர்களை பார்த்து தீர்மானம் அல்லது தீர்ப்பிட கூடியவர்களாக நாங்கள் எப்பொழுது மாறி இருக்கின்றோம். அன்று இயேசு சுகவீனத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த சுகவீனத்தை கண்ட இந்த தலைவன் சந்தோஷப்படக்கூடியவாறு அல்ல, மாறாக அதனை கண்ட அவர் அதனை தாங்க முடியாத, அதனை சகிக்க முடியாத நபராக தன்னை விட ஒரு மேலே இருக்கின்றார் என்ற அந்த ஆணவத்திலே அவர் அவ்வாறாக செயற்படுகின்றார். நாங்கள் இவ்வாறு செயற்படக்கூடியவர்களாக அந்த தொழுகை கூட்ட தலைவன் போன்று செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதனை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனை எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையினை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். அப்படி நாங்கள் செயற்படுகின்ற பொழுதன் பார்க்கிறீர்களே, நாங்கள் இயேசுக்குள்ளே வாழ்கின்ற நபர்களாக மாறுவோம். அந்த வரப்பு சாத்தனை இந்த நாளிலே இறைவனிடத்திலே வேண்டி கொண்டாடுவோமாக.